வணக்கம் அன்பர்களே, இது டாக்ஸ் ரோபோவின் வணிக செய்திகள். இதில் பங்கு நிலவரங்கள், பொருளாதார புள்ளி விவரங்கள், வணிகம் சார்ந்த அரசின் புதிய அறிவிப்புகள் என பல செய்திகளை தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். வணிகம், வருமான வரி மற்றும் ஸ்டார்ட் அப்ஸ் தொடர்பான பிரத்யேக செய்திகளை வழங்கும் டாக்ஸ் ரோபோ யூடியூப் சேனலில் உங்கள் விளம்பரங்களை வெளியிடவும். கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன், இன்கம் டாக்ஸ் மற்றும் ஜிஎஸ்டி போன்ற சேவைகள் தொடர்பான சந்தேகங்கள் மற்றும் உதவிகள் பெற தொடர்பு கொள்ளுங்கள். டாக்ஸ் ரோபோ. வாட்ஸ்அப் 9150461117. குயிக் காமர்ஸ் டெலிவரியில் முன்னணி நிறுவனமாக இருக்கும் ஜெப்டோ புதிய முயற்சியாக ரியல் எஸ்டேட்டிலும் கால் பதித்துள்ளது. இனி ஜெப்டோ வாயிலாக 10 நிமிடங்களில் சொந்தமாக ஒரு நிலத்தையே வாங்கலாம் என அந்நிறுவனம் அறிவித்துள்ளது. 10 நிமிடங்களுக்குள் நமக்கு தேவையான மளிகை பொருட்களை டெலிவரி பெறுகிறோமோ அதே போல 10 நிமிடங்களில் இனி சொந்தமாக நிலமும் வாங்க முடியும் என ஜெப்டோ நிறுவனம் விளம்பரம் செய்திருக்கிறது. ஜெப்டோ நிறுவனமும் ரியல் எஸ்டேட் நிறுவனமுமான ஹவுஸ் ஆஃப் லோதா நிறுவனமும் இணைந்து இந்த முயற்சியை மேற்கொண்டு இருக்கின்றன. கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு இரு நிறுவனங்களும் கூட்டாக இந்த ஒப்பந்தம் செய்திருப்பதாக தங்களுடைய யூடியூப் பக்கங்களில் விளம்பரங்களை வெளியிட்டு இருக்கின்றன. அதில் 10 நிமிடங்களில் ஒரு நிலத்தை உங்களுக்கு சொந்தமாக்க முடியும் என்றும், ஜெப்டோ வாயிலாக தி ஹவுஸ் ஆஃப் அபிநந்தன் லோதா உங்களுக்கு இந்த சேவையை வழங்குகிறது எனவும் அதில் குறிப்பிட்டு இருக்கின்றனர். கூடிய விரைவில் பங்குச்சந்தை பெரிய வீழ்ச்சியை காணும் என ரிச் அண்ட் புவர் டேடின் புத்தக எழுத்தாளர் ராபர்ட் கியோசாகி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். கடந்த 2008-2009 ஆண்டு உலக அளவில் ஏற்பட்ட நிதி நெருக்கடியை முன்கூட்டியே கணித்தவர்தான் ராபர்ட் கியோசாகி. தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் தொடர்ச்சியாக உலக பொருளாதாரம் குறித்தும் எப்படி முதலீடு செய்ய வேண்டும் என்பது குறித்தும் அவர் பதிவிட்ட வண்ணம் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தங்கம், வெள்ளி மற்றும் பிட்காயினில் முதலீடு செய்தவர்களுக்கு பிரச்சனை இல்லை என சுட்டிக்காட்டியிருக்கும் அவர், பங்குச்சந்தையில் முதலீடு செய்தவர்கள் கெட்ட செய்திக்காக காத்திருங்கள் எனவும் பதிவிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் இந்த பதிவு பங்குச்சந்தை முதலீட்டாளர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவை சேர்ந்த இளம் பொறியாளர் ஒருவர் தோசை சுடும் ரோபோவை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். கேஸ் அடுப்பில் தோசை கல்லை வைத்துவிட்டால் இந்த ரோபோ தானாகவே தோசை சுட்டு தரும் வகையில் இதனை வடிவமைத்திருப்பதாக அந்த பொறியாளர் தெரிவித்துள்ளார். இந்த ரோபோவுக்கு திண்டி, அதாவது சிற்றுண்டி எனவும் பெயர் வைத்துள்ளார். தன் வீட்டில் பெண்கள் தோசை சுட கஷ்டப்பட்டதால் இந்த ரோபோவை உருவாக்கி உள்ளதாக குறிப்பிட்டு ரோபோ தோசை சுடும் வீடியோவையும் பகிர்ந்து உள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பார்வையாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. 12% வரம்பில் உள்ள 99% பொருட்கள் மற்றும் சேவைகள் மீதான ஜிஎஸ்டி 5% விரைவில் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது ஜிஎஸ்டி கட்டமைப்பில் 5, 12, 18 மற்றும் 28 என 4 வரி அடுக்குகள் உள்ளன. அதில் அத்தியாவசிய பொருட்களுக்கு விலக்கு அளிக்கப்படுகிறது அல்லது குறைந்த வரி விதிக்கப்படுகிறது. அதே நேரம் அத்தியாவசியமற்ற மற்றும் ஆடம்பர பொருட்கள் மீது மிக உயர்ந்த வரி அடுக்கின் கீழ் 28% வரி விதிக்கப்படுகின்றன. இந்நிலையில் ஜிஎஸ்டி விகித முறையை 2 அடுக்குகளாக குறைக்குமாறு அமைச்சர்கள் குழுவுக்கு ஆலோசனை வழங்கி இருப்பதாக மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்தது. ஜிஎஸ்டி வரி கட்டமைப்பில் ஸ்டாண்டர்ட் மற்றும் மெரிட் என 2 வகைகள் மட்டுமே இருக்க வேண்டும் என்று மத்திய அரசு மாநில நிதி அமைச்சர்கள் குழுவுக்கு பரிந்துரை வழங்கியுள்ளது. 28% வரம்பில் உள்ள 90 பொருட்கள் மற்றும் சேவைகள் 18% வரி வரம்புக்கு மாற்றப்படும். இதேபோல 18% வரம்பில் உள்ளவற்றில் 99% 5% வரி வரம்புக்கு மாற்றப்படும். இதனால் பெரும்பாலான பொருட்களின் விலை கணிசமாக குறைய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. தீபாவளி பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு துவங்கிய சில நிமிடங்களில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்து விட்டன. தீபாவளி பண்டிகை வரும் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி நாடு முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. தீபாவளியன்று பயணிகள் சொந்த ஊருக்கு செல்ல ஏதுவாக ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்யலாம் என்ற அறிவிப்பு வெளியாகி இருந்தது. அக்டோபர் 17ஆம் தேதிக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு காலை 8 மணிக்கு துவங்கியது. அடுத்த சில நிமிடங்களில் தென் மாவட்டங்களுக்கு இயக்கப்படும் முத்துநகர், அனந்தபுரி, நெல்லை விரைவு வண்டி, பொதிகை, கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயில்களுக்கான டிக்கெட் முன்பதிவு முடிவடைந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. உலகின் முன்னணி ஸ்மார்ட் போன் உற்பத்தி நாடான சீனாவை முந்தி அமெரிக்காவிற்கு ஸ்மார்ட் போன்களை ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது. மத்திய அரசின் மேக் இன் இந்தியா திட்டத்தின் வெற்றி ஆப்பிள் போன்ற உலகளாவிய நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தி மையங்களை இந்தியாவிற்கு மாற்றியது மற்றும் அமெரிக்க இறக்குமதியாளர்கள் ட்ரம்ப் வரி விதிப்பிற்கு பயந்து சரக்குகளை முன்கூட்டியே ஏற்றுமதி செய்தது போன்ற காரணங்களால் இந்த மாபெரும் சாதனை சாத்தியமாகியுள்ளது. இந்திய அரசாங்கத்தின் மேக் இன் இந்தியா மற்றும் உற்பத்தி இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை, அதாவது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் எனப்படும் PLI திட்டங்கள் வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்து உற்பத்தி மையங்களை அமைப்பதற்கு பெரும் ஊக்கமளித்தன. இதன் விளைவாக இந்தியாவில் மொபைல் உற்பத்தி அலகுகளின் எண்ணிக்கை 2014 வெறும் 2 இருந்த நிலையில் தற்போது 300க்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. இது உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்வதுடன் ஏற்றுமதியையும் அதிகரித்து உள்ளது. 2014ஆம் ஆண்டில் இந்தியாவில் விற்கப்பட்ட மொபைல் போன்களில் 26% மட்டுமே உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டவை. ஆனால் இன்று அந்த எண்ணிக்கை 99.2% உயர்ந்து உள்ளது. இது மத்திய அரசின் உறுதியான கொள்கைகள் மற்றும் உலகளாவிய நிறுவனங்களின் நம்பிக்கை ஆகியவற்றின் விளைவாகும். ஒட்டுமொத்தமாக இந்திய
இந்தியாவின் இந்த வியத்தகு வளர்ச்சி உலகளாவிய தொழில்நுட்ப வர்த்தகத்தில் ஒரு புதிய சக்தி மையமாக இந்தியாவை நிலைநிறுத்தியுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமியின் சென்னை மற்றும் திண்டுக்கல் இல்லத்தில் நடந்த அமலாக்கத்துறை சோதனை நிறைவு பெற்றுள்ளது. 2006 முதல் 2010 வரை அமைச்சராக இருந்த காலத்தில் வருமானத்திற்கு அதிகமாக 2,13,00,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக ஐ. பெரியசாமி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துள்ளதா என கண்டறிய இந்த சோதனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அமைச்சரின் திண்டுக்கல் வீடு மற்றும் சென்னையில் ஐ. பெரியசாமிக்கு அரசு சார்பில் பசுமை வழிச்சாலையில் ஒதுக்கப்பட்டுள்ள குடியிருப்பில் இந்த சோதனை நடைபெற்றதாகவும் இதில் பல்வேறு ஆவணங்களை அமலாக்கத்துறையினர் எடுத்து சென்றதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. விவசாயிகள் இணைய வழியில் விண்ணப்பித்த அன்றைய தினமே பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் தருமபுரி மாவட்டத்தில் அதியமான்கோட்டை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது விவசாயிகள் இணைய வழியாக விண்ணப்பித்த அன்றே கிசான் கிரெடிட் கார்டு மூலம் பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் துவக்கி வைத்தார். இதனால் விவசாயிகள் அதிக வட்டிக்கு தனியாரிடம் இருந்து பெறும் கடன்கள் வெகுவாக குறைய வாய்ப்பு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் ஆகிய இடங்களில் தனியாருக்கு சொந்தமான இரும்பு ஆலைகளில் வருமான வரித்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் இன்டர் ஆர்க் பில்டிங் சொல்யூஷன்ஸ் என்ற நிறுவனம் இயங்கி வருகிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் ராட்சத இரும்பு தூண்கள் கட்டுமான பணிகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. டெல்லியை தலைமை இடமாக கொண்டு செயல்படும் இந்த நிறுவனம் ஆண்டுக்கு 1,400 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டுகிறது. இந்நிலையில் வரி ஏய்ப்பு புகாரின் அடிப்படையில் இங்கு வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். ஸ்ரீபெரும்புத்தூர் மட்டுமல்லாது சென்னை, வேலூர், காஞ்சிபுரம் போன்ற இடங்களிலும் இந்த நிறுவனத்திற்கு சொந்தமான கிளைகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். சர்வதேச வீட்டு அலங்கார மற்றும் தளவாடத்துறையின் ஜாம்பவான் நிறுவனமான ஐக்கியா இந்தியாவில் தனது சில்லறை வர்த்தக விரிவாக்கத்தின் அடுத்த கட்டத்தை தொடங்குகிறது. நாட்டின் 2 முக்கிய நகரங்களான சென்னை மற்றும் பூனேவில் புதிய கடைகளை திறக்க இந்நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இந்த நகர்வு இந்திய சந்தையில் ஐக்கியா தனது ஆதிக்கத்தை மேலும் வலுப்படுத்திக் கொள்ளும் ஒரு முக்கிய படியாக கருதப்படுகிறது. ஏற்கனவே ஹைதராபாத், நவி மும்பை மற்றும் பெங்களூரு போன்ற நகரங்களில் வெற்றிகரமாக கடைகளை நடத்தி வரும் ஐக்கியா தென்னிந்தியாவின் மிகப்பெரிய நுகர்வோர் சந்தையான சென்னையிலும் வேகமாக வளர்ந்து வரும் பூனேவிலும் அடியெடுத்து வைக்கிறது. 41 ஆண்டுகளில் விண்வெளிக்கு சென்று திரும்பிய முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றுள்ள சுபான்சு சுக்லா அமெரிக்க நிறுவனத்தின் ஆக்சியம் 4 திட்டத்தில் வெளிநாட்டு வீரர்களுடன் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கி பல்வேறு ஆய்வுகளில் ஈடுபட்டார். இந்நிலையில் இந்தியா திரும்பியுள்ள சுபான்சு சுக்லா பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். அப்போது அவரை கட்டியணைத்து வரவேற்ற பிரதமர் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்ததற்காக பாராட்டு தெரிவித்தார். அப்போது பிரதமர் நரேந்திர மோடிக்கு நினைவு பரிசுகளை வழங்கிய சுபான்சு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தனது ஆய்வுப் பணிகள் மற்றும் அனுபவங்கள் குறித்து விளக்கினார். அன்றாடம் நிகழும் வணிக செய்திகளை அவ்வப்போது தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் டாக்ஸ் ரோபோ வணிக செய்திகள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் பொருளாதாரம் குறித்த யூகங்களையும் அல்லது வர்த்தகம் சார்பான பிரத்யேக விவரங்கள் வேண்டுமெனில் அதனையும் கமெண்ட் பாக்ஸில் கட்டாயம் பதிவிடுங்கள்.